ஜோதி ஏகே ஆட்டுப்பண்ணை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறது. இவர்களும் தான். பார்க்க பாவமாக தெரியாங்களா? ரொம்ப சேட்டைக்காரங்க, பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தீவனம் கொண்டு வரதுக்கு முன்னாலே பின்னாலே பாருங்கள், ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு எல்லாமே போடுறாங்க. போங்க போங்க போங்க. இவங்கள வச்சு மேய்க்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது, இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்குது. பாருங்கள். சரி, இவங்களுக்கு தீவனம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்மளோட சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க. சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொந்தங்களே, வணக்கம் சொல்லு. இவங்களுக்கெல்லாம் பேர் வச்சாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் பேர் வச்சாங்க, ஆனால் மறந்துடுச்சு எனக்கு. சரி, நான் உங்களுக்கு கொடுக்குற அடர் தீவனத்தை கொடுத்துருந்தேன். அடர் தீவனத்தை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஜோதி, அடர் தீவனத்தை எடுத்துகிட்டு வாங்க. அவங்க தான் ஓனரம்மா. ஜோதி வந்து ஓனரம்மா, நான் வந்து கேர்டேக்கர். ஜஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தொழு எல்லாம் இது பண்ணுறது, ஆடை பார்க்குறது, அந்த வேலை பார்க்குறது. அதான் என்ன கேர்டேக்கர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி. இது வந்து ஆட்டு தொட்டி வாங்கினோம். ஆனால் என்னென்னா அந்த டெப்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் என்னென்னா சாப்பிடும்போது எல்லா தீவனமும் இப்போ இது சாப்பிட்றதில்ல, அந்த பச்சை தீவனத்தை திங்க வைப்ப வெளியே வந்து எல்லாம் வெளியே விழுந்துருது. அதில் நிறையா வேஸ்டேஜ் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லாட்டா அந்த சைடில் வந்துட்டு என்ன சொல்லணும்னா பிரேமை கொஞ்சம் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிரேமை ரெடி பண்ணலாம்னு பார்க்குறேன். அது சின்ன குட்டியெல்லாம் கரெக்டாக சாப்பிடுது. பெரிய குட்டியை வந்து இது பண்ணு. எடுத்துகிட்டு வாங்க. சத்தம் கொடு, தள்ளு. ஐயோ, இப்படி பண்ணால் என்ன செய்கிறது? அப்படி சும்மா மிரட்டினா தான் போங்க. அப்படி கொஞ்சம் மிரட்டினா தானே போகும். எப்படி ஓனரம்மான்னு சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அந்த பக்கம் தீவனத்தை எப்படி சாப்பிட்றாங்க? என்னென்ன போட்டுருக்குன்னா மக்காச்சோளம், கொஞ்சம் புண்ணாக்கு, வேறு தானியங்கள், அதெல்லாம் கொஞ்சம் அரிசியும் கூட போட்டிருக்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிடுது. எல்லாத்துக்கும் ஒரு 100-150 கிராம் தான் போடுது. அதிகமாக கொடுக்கல. அதிகமாக கொடுத்தாலும் சில நேரம் வந்து இதாகிடுது இல்லையா, செரிமான பிரச்சனை வந்துடக்கூடாது. சிலவங்க என்ன சொல்கிறாங்க, வயிறு ஊதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் இல்லைல்ல, 7 மாதம் 8 மாதம்தான் ஆகுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு எப்படின்னு பார்த்துக்கலாம். சரி நண்பர்களே, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை நான் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ தான் இது வந்து ஸ்டார்டிங்க்காக ஒரு குட்டியை வளர்த்தோம். நல்லபடியாக வளர்த்தாச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் வாங்கின குட்டி.
இப்போ அப்போ சொல்லப்போனால் ஒரு வயசு நெருங்க போகுது. இதுக்கு எல்லாமே ஒரு வயசு நெருங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விற்கிறவங்க எத்தனை மாதத்தில் கொடுத்தா 3 மாத குட்டி 6 மாத குட்டின்னு சொல்கிறாங்க, 7 மாத குட்டிங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க சொல்லதை தான் நம்ப வேண்டியிருக்கு. சரி பார்க்கலாம். இன்னும் எங்களுக்கும் நிறையா அனுபவம் வந்த பிறகு உண்மையை போடுறோம். ஏன்னா அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் உண்மையாகவே சொல்கிறோம். சரி, ரொம்ப நன்றி. அனைவரும் பாருங்கள், நீங்களும் ஆடு வளருங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும், வருமானமாகவும் இருக்கும். நன்றி.